அவன் வண்டி கூட அழகா இருக்கு. என்ன பண்ணுது அவருக்கு? ஆனா என்னமா நீ ஏன் ஒரு வைத்தியச்சு கைய புடிச்சு காலை புடிச்சு என்ன நோவுன்னு கண்டுபிடிக்க வேண்டியதானே? உங்களை பார்த்தா வைத்தியத்துக்கு வந்த மாதிரி தெரியலையே. பாப்பா கரெக்டா புரிஞ்சுக்கிச்சுடா. தயவு செஞ்சு போயிடுங்க, மரியாதையா வெளியில போயிடுங்க, வெளியில போயிடுங்க. இத பாருமா, உன் தாத்தா உசுரோட இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கல்யாணமும் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தமும் முடிஞ்சிருக்கும். முகூர்த்தம் தவறினாலும் தவறலாம், ஆனா சாந்தி முகூர்த்தம் மட்டும் தவறவே கூடாது. அப்பதான் உன் தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடையும். வந்துடுறா, வந்துடுறா. அந்த காளி பசங்க கலட்ட பண்றாங்கண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே, வாங்க. தம்பி, இவனுங்க இந்த ஊர்ல செய்யற அக்கிரமத்துக்கு அளவே இல்ல. நல்லா உதங்க தம்பி. டேய், இது வரைக்கும் இந்த ஊர்ல நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் இவங்க எல்லார் காலில வந்து மன்னிப்பு கேளுங்கடா. மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. வேடிக்கை வந்துட்டானுங்க, வேடிக்கை. இவ்வளவு நாளா நான் காலை பசங்க வந்து கலாட்டா பண்ணப்போ பொம்பளைங்களுக்கு முன்னால உள்ள போய் கதவை சாத்திட்டானுங்க. நீங்கெல்லாம் ஒரு ஆம்பளை சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல?
இவங்க ஊருக்குள்ள துப்பாக்கி கையுமா நுழைஞ்சதும் ஏதோ கொள்ளைக்காரங்க நினைச்சோம். பரவாயில்ல, இவங்க நல்லவங்களா தான் இருக்காங்க. எழுந்துருங்கடா. இனிமே இந்த ஊருக்குள்ள எங்கேயாவது தப்பு பண்ணீங்கன்னு இந்த தேவாக்கு தெரிஞ்சது மார்கால் மார்கை வாங்கிடுவேன். போங்கடா போங்கடா. அவர் ஆசை நல்லா இருக்கணும் இந்த தம்பி. ஆத்தா, இந்த கிழங்க பண்ற அக்கிரமத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுடி. ஏ என்னாச்சு? அதை ஏன் கேக்குற? ஒரு புள்ள பறக்கத்துக்கு முன்னால எல்லாம் அவங்க கொஞ்சினதும் கொலாவனதும் அடாடாடாடா அப்ப பாக்கற நீ. ஏ இப்ப கொஞ்சம் இல்லையா? இப்பதான் நின்னா குத்தங்கிறேன், உட்கார்ந்தா குத்தம்ங்கிறேன். ஏதாச்சும் சொல்ல போனா ஒப்ப வீட்டுக்கு போன்றான். நான் எங்க போவேன்? இந்த வயசான காலத்துல என்ன ஆறு மதிப்பா? நீ சொல்லு மாவள. ஆமா, நீ திறந்த வாய மூடாம கம்மங்கஞ்சி மாதிரி கோச்சிக்கிட்டே இருந்தா மாமன் தான் என்ன செய்வாங்க? என்னடி நீ இப்படி பேசிட்டு இருக்க? அம்மா, தேவாவுக்கு கடுமையான ஜுரம். மீனாட்சியை வந்து வைத்தியம் பார்க்க சொல்லுங்க. ஆத்தா, இப்ப நான் யாருக்கும் வைத்தியம் பாக்குறது இல்லைன்னு சொல்லுங்க. இந்த பார், எங்க வார்த்தையெல்லாம் மீறி அவன் செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் விட்டுவிட்டு இந்த காட்டுல கிடக்கிறது உனக்காக, உன் எதிர்காலத்துக்காக. ஒழுங்கா வந்து வைத்தியத்தை பார். நான் தான் வர முடியாதுன்னு சொல்றேன்ல, ஏன் என்ன வீணா தொந்தரவு பண்றீங்க? உனக்கு பாதுகாப்பா இருக்குன்றதுக்காக மலையில கூட பார்க்காம காவலுக்கு படுத்திருந்தானே, அவனுக்கு வைத்தியம் பார்க்க உனக்கு முடியல. ஏமா, எதிராளியா இருந்தாலும் வைத்தியம் பண்ணணும், அதான் தொழில் தர்மம்னு தாத்தா சொல்லிருக்காருல்ல. அத மனசுல வச்சுக்கிட்டு போய் வைத்தியம் பண்ணிட்டு வாப்பா. வர்றேன். தேவா, மீனாட்சி வந்திருக்கு. வாமா தங்கச்சி. யோ, சும்மா நிறுத்தியா? இந்த ஊர்ல இருக்கவங்க வேணும்னா நீ போடுற வேஷத்தை நம்புவாங்க, ஆனா நான் நம்ப மாட்டேன். இந்த கஷாயத்தை குடிச்சிட்டு 10 நெத்தில தடவிக்க. உன்ன மாதிரி கொலைகாரனுக்கெல்லாம் வைத்தியம் பாக்குற நிலைமை எனக்கு வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் வைத்திய தொழிலே கத்திருக்க மாட்டேன். தங்கச்சி அந்த வார்த்தையை சொல்றது உனக்கு என்ன இருக்குது? நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க, நீ ரொம்ப ஓவரா பேசுற. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு கொலைகாரனோ அயோக்கியனோ இல்லம்மா, சாதாரண மனுஷன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? தங்கச்சின்னு கூப்பிட எனக்கு அருகது இல்லையா? இந்த உலகத்துல நான் அதிகமா கூப்பிட்டு இருந்த ஒரே வார்த்தையே என் தங்கச்சி தான். தங்கச்சின்ற வார்த்தையை சொல்லாதன்னு யார் சொன்னாலும் குத்தி கிழிச்சிருவேன். நான் தங்கச்சின்னு கூப்பிடுவேன், தங்கச்சின்னு கூப்பிடுவேன். தங்கச்சி, தங்கச்சி.
பாடுறி அடி பாடுடின்னா அண்ணன் எங்க போச்சு ஆளைய காணோம் அங்க பாரு ஐஸ் இருக்கு ஆளு ரொம்ப வளர்ந்திருக்கு மனசு சிறு பிள்ளையே ஆனா அவன்னா படிக்க சொன்னே விவரம் வரவில்லையே கோழி முட்டைக்கு 3 காலு சொன்னா நம்பிக்கிடுமே குமரி பொண்ணுங்க எதுக்க வந்தா வீட்டுல ஒண்டிக்கிடுமே ஒரு அண்ணி வந்துதா அடி இவர மாத்தணும் நிலவ காட்டித்தா அவ போரு ஊத்தணும் ஏ அண்ணாச்சி கண்ணத்தா கண்டுதா கங்கை நதி உண்டாச்சி கேக்கே நகர் பிள்ளையாரே எடை எங்க பண்ணையாரே வாங்க மண்ணில் நடந்த மாலை கட்டி போட்டோம் ஐயா வாழ வழி கேட்டோம் அருள் சாங்க கண்ண திறந்து அண்ணா அண்ணா நீ பாடுனா என் தங்கச்சிக்கு 2 கல்யாணம் பண்ண போறேன். அடியாத்தி தர்மனுக்கு விவரம் பத்தாதுன்னு நினைச்சோம் விவகாரம் முடிச்சவனா இருப்பான் போல இருக்கே ஐயா, நான் 60ஆம் கல்யாணத்தை சேர்த்துல சொன்னேன். காலில் அடிபட்டா கண்ணு அழுகும் எங்க பாசம் இதுதான் நூலு இல்லாம சேல வருமா நல்ல சொந்தம் அதுதான் தாய்க்கு பின்னால தங்கச்சிக்கு அண்ணன் தான் அம்மா பாருங்க தாலி கட்ட ஒரு ராசா வந்தா பொண்ணுக்கு தோழி நானுங்க அந்த வான குடிக்கத்தான் ஒரு ஏணி போடுவேன் அங்க 7 ஊருக்கும் இவள ராணி ஆக்குவேன் என் தங்கச்சி இவ சிரிக்கிற சிரிப்புல செங்கமலம் மயங்கிடுமே பிள்ளையாரே பண்ணையாரே வாங்க மண்ணில் நடந்து மாலை கட்டி போட்டோம் ஐயா வாழ வழி கேட்டோம் அருள் தார கண்ண திறந்து டேய், தர்ம என்ன வாங்கிட்டு வரான் பாரு. மச்சான், என்னமோ விசேஷமா வாங்கிட்டு போறா போல தெரியுது. விசேஷம்லாம் ஒண்ணுமில்ல, தங்கச்சிக்கு ஒரு பாதுகாப்பா கிட்டமே வாங்கிட்டு போறேன். உன் தங்கச்சிக்கு இப்படி ஒண்ணு வேணும்னு தெரிஞ்சிருந்தா அதை நாங்களே வாங்கி கொடுத்துருப்போம்டா. வேண்டாப்பா, நீங்க எப்படியே வண்டியை ஸ்டாண்டு போட்டு மேல உட்காந்துக்கிட்டு ரோட்ல வர்ற போறவங்கலாம் மச்சா மாமான்னு கூப்பிட்டுருங்க. எவனா 2 மொத்து மொத்துவான். ஆளை பாரு. என்ன ராசா தேக்கா பல்ல பூரா காமிக்கிற? என்ன சரியா தானே இருக்கு? இதா என்ன விலை தெரியுமில்ல? 20 ரூபா. எங்க வீட்டுக்காரன் கையில பார்க்கலாம் வாங்கி தரேன் பாப்போம். சிரிக்கிற நீ 10 பைசா போட்டு பொடி போட வைக்கல ஆளு உனக்கு இதெல்லாம் வாங்கி தர போறானா? தங்கச்சிக்கு இந்த பொம்பளைகளுக்கே பொறாம ஜாஸ்தியாப்பா. செல்வி என்ன செல்வி உங்க அண்ணன் தெருவுல ஒரே கூத்தடிக்குது. ஏய் என்னடி சொல்ற? இங்க வாடி. ஐயோ ஏதாவது அசட்டுத்தனமா பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்ப என்னடி பண்றது? என்ன பண்றத போய் பாரு. ஐயோ நான் மாட்டேன்ப்பா, மானமே போயிடும். நான் எங்கேயாவது மூலையில போய் ஒளிஞ்சுக்கிறேன். பாட்டிமா, என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பு வருது? வரலையேப்பா. விவரம் கெட்ட பிள்ளையா இருக்கியேப்பா. ஐயோ ஐயோ, ஒண்ணுமே புரியல உலகத்திலே என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது. அம்மாடே செல்வி, அசடு அசடு வாங்கிட்டு வரானா உலகத்துல அதிசயமா தங்கச்சிக்கு. ஏய் வாடா வாடா இங்க. என்னது இது? தங்கச்சிக்கு வானது மாமி புடிங்கிட்டு போகுது. மாமே வாடா வாடா. மாமே மாமே அத கொண்டா. உட்கார்றா உட்கார்றா. ஏண்டா உன் தங்க கேட்டான்னா இப்படி காலுக்கே தெரியற மாதிரியா வாங்கிடுற? தங்கச்சி ஒண்ணும் கேட்கல. அட நான் தான் ஏதாவது வாங்கலாமேன்னு கடைக்கு போனேனா, அங்க போனா கொட்டை எழுத்துல பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்புன்னு போட்டிருந்தான். அட நான் வேற தங்கச்சி தனியா விட்டுட்டு ஆபீஸ் கீபீஸ்னு போயிடுறேனா, அதான் ஒரு பாதுகாப்பா இருக்கட்டுமேன்னு நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே இல்லை மாமி, ஏன் இதை பார்த்தா எல்லாம் சிரிக்கிறாங்க? இத வேற என்ன எதுன்னு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு ஊங்கி ஒரு அரைய மண்டமா இருக்குது. தர்மு, உன் தங்கைக்கு நீ அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறத விட
காலாகாலத்துல அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவே. அதுதான் இப்ப நீ அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை. வாஸ்தவம் தான் மாமி. நான் என் தங்கச்சிக்கு பூ வாங்கியிருக்கேன், புடவை வாங்கியிருக்கேன். மாப்பிள்ளைய போய் எங்க தேர்றதுன்னு தான் தெரியலையே. இந்த பாருப்பா, ஒரு இடங்கன்னா வாங்கணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர், ஒரு வீடு வாடகைக்கு வேணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர். அதே மாதிரி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்கணும்னா அதுக்கு ஒரு புரோக்கர் இருக்காருப்பா. புரோக்கரா? புரோக்கரை போய் நான் எங்க தேடுவேன்? அவன் எங்க இருப்பான், எப்படி இருப்பான்? ஐயோ, இத வேற உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? சிலுக்கு ஜிப்பா போட்டிருப்பான், வாயில வெத்தலை வாக்கு போட்டிருப்பான், நெத்தியில சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சிருப்பான், அப்புறம் கையில வெத்தலை போட்டு வச்சிருப்பான். அவ்வளவுதான்ப்பா. அவ்வளவுதானே? விடுங்க, புரோக்கரை புடிச்சிடுறேன், கல்யாணத்தை முடிச்சிடுறேன். வாங்க. உங்க நெளிவு சிலுவெல்லாம் தொழில காட்டுங்கடி, எங்கிட்ட ஏன் காட்டுறீங்க? நீ பாப்பா. தாரா, நீங்க 2 பேரும் ஹோட்டல் கில்பாவுக்கு போறீங்க. விபச்சார ஒழிப்பு மகாநாட்டுக்கு தலைமை தாங்கிறதுக்காக மந்திரி வந்து ரூம் நம்பர் 9 தங்கி இருக்கிறாரு. மீட்டிங் போறவரில் அவருக்கு போர் அடிக்குதான். நீங்க போய் விபச்சாரத்தை எப்படி ஒழிக்கிறது டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. காசு பணம் தரமாட்டான். கட்சிக்காரனுங்க போட்ட துண்டுங்க இருக்கும், அதுல ஒரு 10 15 பொறுக்கிட்டு வாங்க. 2 பேரும் ஒரே ரூமா? அவன் 4 பேரை கேட்டாண்டி. போங்கடி, அப்பதான் தொழில் தகராறு இல்லாம நடக்கும். தேவைதான், வா. ஓல்டன் 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 ஓல்டன். மாமி சொன்ன மாதிரியே சிலுக்கு ஜிப்பா, நெத்தியில சந்தன போட்டு. வேற ஏதோ சொன்னாங்களே, கையில வெத்தலை பொட்டி. கையில வெத்தலை பொட்டி. அடடா, கண்டேன் புரோக்கரை. தங்கச்சி, நல்ல காலம் பிறந்துருச்சு. தங்கச்சி, நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. அம்கே நில்லு. நீங்க புரோக்கர் தானே? ஆமா, நான் தான் புரோக்கர் வில்லுங்க. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும். சரி, அதெல்லாம் விடு. அது வந்து கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குது. நீ தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி ஒரு ஏற்பாடு பண்ணணும். பொண்ணுங்களை தேடி நாம அலைய வேண்டியதில்ல போல இருக்க. காலம் மாறி போச்சு இல்ல? ஆமா, பொண்ணு யாரு? பொண்ணு யாரா? ஊரா விட்டு பொண்ணுக்கு நாயா ஊண்ட வந்தோங்கணும். என் தங்கச்சி தாயா, என் தங்கச்சி. ஓ, அண்ணனுங்களே இப்ப இந்த மாதிரி வேலையில இறங்கிட்டீங்களா? சரி சரி, பொண்ணு எப்படி இருக்கும்? பொண்ணு கிளி மாதிரி இருக்குயா. பார்க்கிங் ஆட்டோல வந்து போறதுக்கு தெருவுல ஒண்ணும் பிரச்சனை இருக்காத? பிரச்சனையா? சிச்சி, அது பெரிய காலனியா. ஆட்டோல என்ன, லாரியிலே வந்து போலாம். அப்ப சரி, நான் ஆல் இண்டியா மார்க்கெட்டே பிடிச்சிடுறேன். நீ அட்ரஸ் சொல்லு. கிளாஸ் தானே, எழுதிக்கோ. எஸ் தர்மு, நம்பர் 27, இ பிளாக், பிள்ளையார் கோயில் தெரு, KK நகர். வந்து சேர்ந்துரு. யோ, எதுக்கு அட்ரஸ் வாங்குற? இவர் தங்கச்சிய தொழில இறக்கணும்னாரு, அதான் அட்ரஸ் கேட்டேன். ராமசாமினா, நான் தான் நம்ம செல்விக்கு நல்ல மாப்பிள்ளையா வேணும்னு விலாசம் கொடுத்துட்டு இருக்கேன். கேட்டியா? அவன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கான், நீ தொழில இருக்கணும் பாக்குறியா? உதச்சேன்னா ஐயோ, பொழைக்க விட மாட்டானுங்க. என்ன தம்பி, இவங்கிட்ட எல்லாம் போய் அட்ரஸ் கொடுக்கலாமா? நான் ஜிப்பா பார்த்து ஏமாந்துட்டேனே. இவன் வேற மாதிரி வெத்தலை போட்டியா? யோ, விலாசத்தை அழிச்சிரியா? அண்ணா, நான் முதல்ல போய் குளிச்சு முழுகி என் சைக்கிளையும் கழுவணும். வாங்க போலாம். தம்பி, ஒரு டாக்டரோ இன்ஜினியரோ ஆயுள் பூரா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத இவர் 5 வருஷத்துல சம்பாதிச்சிருவாரு. ஏன்னா இவர் பாக்குற உத்தியோகம் அப்படி. மந்திரி அறிவழகனுக்கு இவர் தான் PA, அதாவது பர்சனல் அசிஸ்டன்ட். இவரை கேட்டுதான் அவர் எதுவுமே செய்வாருங்க. என்னது, மந்திரிக்கு பிஏவா? தர்மு, இந்த பையன் நம்ம செல்விக்கு மாப்பிள்ளை வந்தான்னா நம்ம காலையில தண்ணி பிரச்சனையும் இருக்காது, ரேஷன் பிரச்சனையும் இருக்காது. ஆமாமா. இத பாருங்க, பொண்ணு வந்து காப்பி கொடுக்கறது, டிபன் கொடுக்கறது, காலில் விழுந்து கும்பிடுறது, இதெல்லாம் எங்களுக்கு அறவே பிடிக்காது. மாப்பிள முற்போக்குன்னு உடையவரு. பொண்ணை வர சொல்லுங்க, மாப்பிள பாக்கட்டும், அது போதும். அம்மாடி, போய் செல்லியை கூப்பிட்டோமா. அம்மாடி, செல்வி, எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுக்கோமா. செல்வி உள்ள கூட்டு போகமா. அப்போ இந்த சீர்வரிசை நகரட்டு விஷயங்களை பேசிடலாமா? சேச்சே, கரும்பு தின்ன கூலி கேட்கிறவன் கொலகாரனுக்கு சமோன்னு எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவாரு. இப்படி ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கும் போது கட்டின புடவையோட அனுப்புங்க, அது போதும். இந்த கல்யாணத்துல எனக்கு பூர்ண சம்மதம். உன்னோட அண்ணாவுக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சு போச்சு, எங்க எல்லாருக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சு போச்சு. தட்ட மாத்திக்குங்க. மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா இல்லைன்னு கவலைப்படாதீங்க. தம்பிக்கு மந்திரி தான் எல்லாமே. அவரு சார்பா நான் வந்திருக்கேன். தட்ட நான் வாங்கிக்கிறேன். குடுப்பா. கொடுத்துலாமா? நேரம் நல்லா இருக்குல்ல? நன்னா இருக்கு, குடு.
முகூர்த்த நேரம் வந்துருச்சு மாங்கல்யத்தை எடுத்து கொடுங்க. சும்மா இருக்கு மாமி, மந்திரி வர சொல்லிருக்காருல்ல, அவர் வந்தப்பறம் தாலி கட்டினா போதும். ஐயர்வாள் இருக்கிற வந்து தாலி விடுங்க, நான் பார்த்து வந்துடுறேன். சௌக்கியமா இருக்கீங்களா? போய் உட்காருங்க உட்காருங்க. இத பாருங்க, எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு இருந்து சாப்பிட்டு தான் போகணும். எல்லாம் போயிடாதீங்க, எல்லாம் ஐயர்வாள் சமைச்சிருக்கிறேன். வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி, எல்லாருக்கும் வணக்கம். மாமி வாங்க 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 வாங்க. காலை உள்ள அடக்கி வைக்க. வாங்க வாங்க வாங்க. இல்லைங்க இல்லைங்க. போய் தலை எடுத்து விடும். போடு. தீர்க்க சுமங்கலியா இருமா, நல்லா இருப்பா. பாருங்க, போயிட்டாங்க. எல்லாருக்கும் வரேன். பழம். ஐயா வந்துட்டு சாப்பிடாம கூட போறீங்க. இது நம்ம வீடு மாதிரி, நான் என்னைக்கு வேணும்னாலும் சாப்பிட்டு போய். நீ வந்தவங்களை கவனி. வரட்டா? வாங்க. ரைட். ஏன்பா தர்மு, கல்யாணம் முடிஞ்சா ஃபர்ஸ்ட் நைட்னு ஒண்ணு இருக்கு, அத பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணிட்டியா? எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சீங்களா? எல்லா வயசுல சொல்லிட்டாங்க என்கிட்ட. மந்திரி இருக்காருல்ல, தங்கச்சிக்கு மாப்பிளைக்கும் அவர் பங்களாவிலே முதராத்தி வச்சு சொல்லிட்டாரு. எல்லா மாப்பிள்ளையா நினைச்சியா? இந்த முகத்தை பார்த்து நீ போ.